1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு நிறைவேற்றப்பட்டது. ராஜாராம் மோகன் ராயனுடைய முயற்சியால் வில்லியம் பெண்டிங் பிரபு இதை நிறைவேற்றியிருப்பார். 1856வது வருஷம் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். இது வித்யாசாகருடைய அயராத முயற்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அக்பர் சதியை ஒழிக்க முயன்றிருப்பார். அதே மாதிரி வயது சட்டம் கொண்டு வர முயன்றிருப்பார். அடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947வது வருஷம் அக்டோபர் 9ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கும். இது 1929ஆம் வருஷம் சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி ரெட்டியாரால் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். ஆகஸ்ட் 20, 1828ஆம் நாள் இது பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்திருப்பார். அடுத்தது நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். இவர் தான் இந்து மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பார். இவர் இந்து மறைநூல்கள் தான் முற்போக்கானவை என்ற கருத்தை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜனத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டரு. இது 1867வது வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பிரார்த்தனை சமாஜத்தினுடைய மேன்மைமிக்க உறுப்பினர்கள் 2 பேர் ஆர்சி பண்டர்கர், எம்ஜி ரானடே. இவர் விதவை மறுமண சங்கத்தை உருவாக்கியிருப்பார். எம்ஜி ரானடே.